அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோரை ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது மேச ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சி ஆகக்கூடியதை தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் உச்சம் பெறாரு. அப்படிங்கிறப்ப உங்கள் மேச ராசிக்கு 5 கூடிய சூரியன் ராசியிலே உச்சம் பெறாரு. அப்படிங்கிறப்போ இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அதாவது மேஷம் அப்படின்னாலே நிறைய கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, வீட்டிலே மூத்த குழந்தைகளாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய குடும்ப பாரம் குடும்ப சுமையில் நீங்கள் தாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா மேசத்திலே சூரியன் உச்சமாகிறதுனால வீட்டிலேயே சரியா அல்லது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒரு தலைமை பொறுப்பை நீங்கள் வகிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது ஒரு நிர்வாக திறமை உங்கள் கையில் வரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நிறைய மனத்திட்டங்களை தீட்டுவீங்க இந்த காலகட்டம். அப்போ அதெல்லாமே செயலுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு அவசரம் இல்லாமல் ஒரு பொறுமையை யோசனை பண்ணது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருக்கும், அல்லது வேலையில் வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாளாக இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6 கூடிய புதன் 12ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த வேலையில் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வேலை கிடைக்கிற வரை இந்த வேலை இருக்கிற வேலையில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ சூரியன் உச்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு இருக்காது, அவசரத்தன்மை இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதா. அதே போல் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய முயற்சி பண்ணுவீங்க. வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே செல்றதுக்கு கூட முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். எப்போ அப்படிங்கிறப்ப இந்த மேசத்தில் சூரியன் இருக்க காலகட்டம் இதெல்லாமே முயற்சி தான் இருக்கும். இனி அடுத்து வர காலகட்டம் அதெல்லாமே கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமர்றாரு. அடுத்து ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயணம் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற எல்லாம் சீராகவே இருக்கும். அதாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்க, திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு ஊர் ஊராக அலைஞ்சேன் அப்படிங்கிற கதையா பக்கத்திலே பொண்ணு இருக்கும், பக்கத்திலே பையன் வரன் இருக்கும். ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படாது. நீங்கள் ஊர் ஊராக நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பூர்வீகத்துலேயோ அல்லது உங்கள் இடத்துக்கு அருகிலேயோ அல்லது உங்களுக்கு குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ யாரோ ஒருவர் மூலயமா தகவல் வரும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கை கூடும். அந்த பேச்சுவார்த்தைனாலும் இப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே விரையச்சனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ராசியதுன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் போய் 12ஆம் இடத்துல சனியோட சேர்றாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் உடல் ரீதியாக உங்களுக்கு கவனம் தேவை. மெயினாக பார்த்தீங்கன்னா கால் பாதம் தலைவலி இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அதாவது இந்த மாதத்தை ஒரு டைம்னாலும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று வாங்க. ஏன்னா உங்களுக்கு 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே உச்சமாகிறாரு. அதனால் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எதுலையுமே ஒரு நிதானம் தேவை. ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மனத்திட்டங்களை நீங்கள் தீட்டிக்கிட்டு இருப்பீங்க. அனைத்திலுமே கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு